இவங்க எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்க வெளியில நாய்கள் தான். இவங்க எப்போ வேணால் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, படுப்பாங்க, போவாங்க. அதுமாரி பூனைகளும் வரும் போகும். இந்த நாய்கள்லாம் ஒரே பொசிஷனில் படுத்துருக்கு பார்த்தீங்களா? நாய்கள் இந்த பொசிஷனில் படுத்தா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவோம்னு அர்த்தம். அதாவது இந்த இடம் எனக்கு அச்சுறுத்தல் இல்லாத சேஃபான இடம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவது மட்டும்தான் இந்த நாய்கள் இப்படி படுத்துமாங்க. நம்மளை சுற்றி இருக்க எல்லா உயிரினங்களும் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறதுல தாங்க நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தம் இருக்குது. பல இடத்துல நாய்கள் வந்து எப்போ எவன் அடிப்பானோ, எவன் விஷம் வைப்பானோ, இல்லை எந்த வண்டி வந்து இடிக்குமோ அச்சத்தூர்லேயே வாழுது பாருங்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்னா தேவையற்ற வாழ்க்கைங்க. நம்மளை சுற்றி இருக்க எல்லா உயிர்களும் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கடவுளோட அருள் கிடைக்கும். இல்லைனா எவ்வளோ கோயில், எவ்வளோ புண்ணியம் செஞ்சாலும் நம்ம வாழ்க்கை அர்த்தமற்றதாக தாங்க இருக்கும். நம்மளை சுற்றி இருக்க உயிரினங்கள் பாதுகாப்பாக உணரணும் அப்படின்னா, நாம் மட்டுமே அதை துன்புறுத்தாமல் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. மற்றவங்களும் துன்புறுத்தாமல் பார்த்துக்கணும். ஏன்னா மற்றவங்க யாராவது துன்புறுத்தினாங்கன்னா, அந்த பாவத்தில் நாமளும் பங்குதாரர் ஆகிடும். இப்போ என்னை சுற்றி இருக்கிற இந்த நாய்கள்லாம் பாருங்களேன், இவ்வளோ பாதுகாப்பாக உணருதுன்னா, நான் இவ்வளோ கொடுத்து வச்சேன்ல. இவங்க என்கிட்ட இருக்கும்போது நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னா, எனக்கு எவ்வளோ பெரிய வரம். உண்மையாலுமே ஆத்ம திருப்தியாக இருக்குங்க. இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்க உயிரினங்களும் இதேமாதிரி பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னா, தயவுசெய்து இந்த கமெண்டில் போடுங்க. உங்கள் பேர், டீட்டெயில்ஸ் இடத்தோட. நன்றி. அனைத்து உயிரும் இன்புற்று வாழ்க.